குடிவெறி, களியாட்டம் மற்றும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலைகளை விட்டுவிட்டு எச்சரிக்கையாக இருந்து எப்போதும் விழிப்பாயிருந்து இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதே அது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு எதிர்நோக்கின் பயணம். இந்த பயணத்தில் நம்மை தேடி வரும் இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே திரு அவை நம்மை இந்த தயாரிப்பு காலத்தை கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் நம்மிடம் உள்ள பாவ செயல்களை விட்டு மனம் மாறி ஜெப வாழ்வில் மேலும் வளர்வோம். நம்மை மீட்க நெருங்கி வரும் மானிட மகனை தலை நிமிர்ந்து வரவேற்க தேவையான அருளையும் ஆற்றலையும் வேண்டி இந்த வழிபாட்டு ஆண்டில் புத்தாண்டு நாளில் அருள் தந்தையரோடு திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருவரை காலத்தின் முதல் ஞாயிறு ஏற்றப்படும் இந்த திரி எதிர்நோக்கின் மெழுகுத்திரி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் இறைவாக்கினர்களை குறிக்கின்றது. துன்பத்தில் துவண்டு கிடந்த மக்களை எசையா இறைவாக்கினர் தயாரித்தது போல இந்த காலம் நம்மை ஆண்டவருக்காக நமது உள்ளங்களை தயாரிக்க செய்கிறது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆண்டவரே பேசும், உம் அடியவன் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, உங்களை திருவருகை காலத்தின் முதல் வருகையினுடைய முதல் வாரத்திலே உங்களை அழைப்பதிலும் உற்சாகப்படுத்தலும் மிகுந்த மகிழ்ச்சி. மழை என்பதால் மக்கள் கொஞ்சம் கடினப்படுவார்கள். இருந்தாலும் நாம் எல்லோரும் இணைந்து தொடங்குகின்றோம். முதல் திருப்பலியை நாம் தொடங்கினோம். இரண்டாவது திருப்பலி நாம் மெழுகுத்திரி ஏற்றப் போகிறோம். நன்றாகவே நமக்கு தெரியும்.
ஒவ்வொரு வருடமும் திருவருகை காலத்தினுடைய 2 சிறப்புகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, இயேசு வந்தார். முதல் முறையாக இயேசுடைய பிறப்பு நடந்தது இல்லையா, தட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங். செகண்ட் கம்மிங் ஆகிய 2ஆம் வருகைக்காக நம்மை தயார் செய்வது என்பதனுடைய நிமித்தமாக இந்த 4 மெழுகுத்திரிகள், ஏறக்குறைய 5 மெழுகுத்திரிகளிலேயே 5 மெழுகுத்திரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து. இன்றைக்கு எதிர்நோக்கு, த ஹோப். ஆகையால் நாம் எசையா இறைவாக்கினர் எதிர்நோக்கோடு மக்களை தயாரித்தார். ஆகல ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ராஃபட்டிக் கேண்டில் என்று சொல்ல இறைவாக்கினருடைய மெழுகுத்திரி. 2வது கேண்டில் த பீஸ் இல்லையா, அந்த மெழுகுத்திரியை நாம் என்னவென்று சொல்கின்றோம், பெத்லகேம் கேண்டில். சூசேப்பரும் மாதாவும் சென்று கிறிஸ்து பிறப்பின் விழாவை தயாரித்தது. அடுத்ததாக 3வது மகிழ்ச்சி, பிங்க் கலர், ஜாய் இல்லையா, அது ஷெப்பர்டிக் கேண்டில், இடையர்கள் தயாரித்த தயாரிப்பு. அடுத்ததாக லவ், ஏஞ்சல், கமல், சம்மனசுக்கள் தயாரித்த இயேசுடைய பிறப்பு வருகை. இதுபோல அர்த்தத்தை குறிக்கக்கூடிய திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தை நாம் தொடங்கி வைப்போம். அதில் ஒரு குடும்பமாக வந்திருப்பவர்கள் பங்கு தந்தையோடு இணைந்து மெழுகுத்திரி. குடும்பமாக யார் வந்திருக்கிறா? அப்பா, அம்மா, பிள்ளைங்க இருக்கீங்களா? யாராவது வந்திருக்கீங்களா? அப்பா, அம்மா, பிள்ளைங்க. வெரி குட். முன்னாடி வாங்க. அப்பா, அம்மா, பிள்ளைகள். எஸ், தட்ஸ் குட், தட்ஸ் ஃபைன். ஆஸ் அ ஃபேமிலி நம்மெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லையா, ஆஸ் அ ஃபேமிலி நம் குடும்பத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம். அருத்தந்தை தேவா அவர்கள் இணைந்து நாம் இந்த திருவருகை காலத்தில் முதல் வாரத்தை அவருடைய கரங்கள் எல்லாம் பிடித்து பாருங்கள். அப்பா, அம்மா, பிள்ளைகள். வாங்க, நீங்களும் வாங்க. எஸ், கம். அப்பா, பிள்ளைங்க வாங்க. எல்லோரும் சேர்ந்து அப்படி பிடிங்க. ஃபார்வர்டு சேர்ந்து அப்படியே பிடிங்க, சேர்ந்து பிடிங்க. ஓகே, கரவொலி எழுப்பி திருவருகை காலத்தை நாம் வரவேற்போம். ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து குருவானவரோடு நாம் மெழுகுத்திரியை நாம் ஏற்றி எதிர்நோக்கோடு, நிச்சயம் நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருவருகை காலத்தை நாம் தொடங்குவோம். திருப்பலி தொடருவோம். திருப்பலி கருத்துக்கள். ஜோசப் தங்களுடைய பிறந்த நாளையும் ஜோசப் தாமஸ் தங்களுடைய 74வது பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். ஆரோக்கியதாஸ், லீமா ரோஸ் இவர்கள் தங்களுடைய 20வது திருமண ஆண்டு விழாவினை சிறப்பிக்கிறார்கள். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் நன்றியறிதலாக மேரி மார்கரெட், மில்கி சுகிர்தா, ஆண்டனி சுவாமி அண்ட் ஃபேமிலி, பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாய மேரி, நிக்கோலஸ் நெல்சன் ராஜ், மேரி ஆன் ஸ்வப்னா, மேலும் மரிய தீபிகா நல்ல முறையில் தேர்வுகள் எழுதவும், ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் இவர்களுக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கவும். மேலும் நன்றியறிதலாக கிரேஸ் கேப்ரியல் ஃபேமிலி, நிர்மலா ராஜ் அண்ட் ஃப்ளை, நோபல் ரோஸ் மலர் ஆகியோரும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி பர்த்லின், தாமஸ் அலங்காரம், ஃபிலோமினா தாமஸ், பசிலியாஸ் தாமஸ், புத்தந்துறை வில்லேஜ், லூர்து மேரி என்னும் கஸ்தூரி ஆகிய ஆண் மக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆண் மக்களுக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, அன்பு பிள்ளைகளை, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தும் எண்ணி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை மன்றாடி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதி அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா பாபிலோனில் மனமுடைந்து இருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நம் தந்தையாம் இறைவன் தரும் மற்றொரு எதிர்நோக்கின் வாக்குறுதியை எடுத்துரைக்கின்றார். அந்த நாள்களில் தாவீதின் வழிமரபில் இருந்து நீதியை நிலைநாட்டும் ஒருவரை உதிக்க செய்வேன். அவர் நீதி நேர்மையை நிலைநாட்டி மக்கள் பாதுகாப்பும் விடுதலையும் பெற வழி செய்வார் என்று எதிர்நோக்கின் மெசியாவின் பிறப்பை முன்னறிவிக்கும் இவ்வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்போம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, உயிருள்ள வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
பாதைகளை நான் அறிய செய்தருளும். உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உனது உண்மை நிலையில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவர் நல்லவர், நீர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நீரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நாம் கிறிஸ்துவின் வருகையை எதிர்கொள்ள எவ்வாறு நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றார். கடவுளுக்கு உகந்த முறையில் வாழ்வது என்பது அனைவரையும் அன்பு செய்து குற்றமின்றி உள்ளத்தில் தூய்மையாக வாழ்வதாகும். மேலும் இறை அன்பிலும் பிறர் அன்பு செயலிலும் நம்மை மென்மேலும் வளரத் தூண்டும் திருமுக வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 12 பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெறுவது போல் நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவின் வாழ்ந்தவர்களே, திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மை தயாரிக்கும் காலம். காண முடியாத கடவுள் மனித வரலாற்றிலே நுழைந்தார். ஒரு மனிதராக நம் நடுவே வாழ்ந்தார். இந்த மாபெரும் மறை உண்மைகளை கொண்டாடும் நாம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கும் நம்மை தயாரிக்க வேண்டுமென்கின்ற ஒரு அழைப்பில்தான் இந்த திருவருகை காலம் ஏற்படுத்தப்பட்டது. எனவே நான் ஆலயத்திற்கு நுழைகின்ற பொழுது திருத்தொண்டரை பார்த்து கேட்டேன், இது திருவருகை காலமா கிறிஸ்மஸா என்று. எனவே திருவருகை காலம் என்பது நம்மையே நாம் ஒடுக்கி தயாரிக்கின்ற காலமாகும். திருவருகை காலம் என்பது உள்ளத்திலே ஆண்டவரை வருகைக்காக எந்நேரமும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த திருவருகை காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த முதல் ஞாயிறன்று தம் உள்ளம், உங்களுடைய உள்ளம் குடிவெறி இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலை போன்றவற்றால் மந்தம் அதை அடையாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். வரப்போகிற நீதியின் அரசருக்காக நம்மையே தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே விவிலிய ஆசிரியர்கள் இந்த குடிவெறி, மந்தம் அடைவது, கவலை கொள்வது என்பது இயேசு வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததாக விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஒரு காலத்திலே பண்டிகைகள், திருவிழாக்கள் என்று எப்போதாவது குடித்து கொண்டு இருந்தவர்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எப்போதும் குடிக்க வைத்த பெருமை இந்த அரசிற்கு சாரும். மது அல்லது குடியினால் வரும் தீமைகளை குறித்து தொடக்கம் முதலே பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். மது அருந்துதல் ஒரு மனிதனின் பலவீனமாக கருதப்படும். அத்தகைய பலவீனத்தை கொண்ட மன்னன் எளிதில் வீழ்த்தப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். கடலில் மூழ்கியவர்களை விட மதுவில் மூழ்கியவர்கள் மிகுதி. தாமஸ் ஃபுல்லர் என்கின்ற ஒரு அறிஞர் கூறுகிறார், சாத்தானால் வீழ்த்த முடியாத ஒருவரை மது வீழ்த்துவிடும் என்று லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார். காந்தி அடிகளே மனம் மாறுவதற்கு ஒரு காரணமாய் இருந்த நபர்தான் லியோ டால்ஸ்டாய் என்பவர். சாத்தானால் வீழ்த்த முடியாத ஒருவனை மது வீழ்த்துவிடும் என்கிறார்.
எனவே இப்படி பலரும் மதுவினால் ஏற்படும் தீமைகளை பற்றி சொல்லியிருந்தாலும் நாளுக்கு நாள் மதுவிற்கு அடிமையாகி வாழ்வை சீரழிப்போரின் எண்ணிக்கை மிகுதியாவதுதான் வேதனை கடந்த உண்மையாகும். இத்தகைய பின்னணியில்தான் இயேசு என்ற நற்செய்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தால் மந்தம் அடையாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமது கவனத்திற்கு உரியவையாகும். ஆண்டவர் இயேசு ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுதும், வரப்போகின்ற நீதியின் அரசர் ஒருவேளை நம்முடைய உள்ளம் குடியினாலும் களி ஆட்டத்தினாலும் மந்த புத்தியினாலும் நம்மால் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க இயலாது போகுமோ என்ற நிலையில்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அவ்வாறு சொல்லியிருக்கக்கூடும். ஒரு கண்ணியை போன்ற அந்த நாள் வரும், ஆண்டவரின் நாளில் யாவரும் வகை வகையாய் சிக்கிக் கொள்வோம் என்பதற்கு எச்சரிக்கை விடுப்பதாக இன்றைய நற்செய்தி அமைவதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படிதான் உலகப்போக்கில் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வெள்ளப்பெருக்கினால் அடிந்தார்கள். ஆகவேதான் நம்முடைய உள்ளம் குடிவெறியினாலும் களியாட்டத்தாலும் மந்தம் அடையாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவருடைய ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே அந்த சீடர்களை பார்த்து குருக்களின் ஜெபம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிகாரம் முழுவதிலே பார்க்கிறோம். உலகிலே வாழ்ந்தாலும் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகில் நாம் வாழ்ந்தாலும் நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் இறைவனை சார்ந்தவர்கள். எனவே இறைவன் சார்ந்ததற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதான், 1 மணி நேரம் பூச, அதுக்கப்புறம் டிவி சீரியலு அது இது அவ்வாறு போய்விடுவதை பார்க்கிறோம். என்னுடைய கடமை அவ்வளோதான், போய்விட்டேன், மற்றதெல்லாம் என்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது. விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மை சுற்றி உலகம் முழுவதுமே பார்க்கின்ற பொழுது உலகத்தை சார்ந்த ஒரு நிலைதான் பார்க்கிறோம். இன்று வாடுகின்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். சமீபத்திலே நான் ஏற்கனவே உங்களோடு சொல்லியிருப்பேன், சமீபத்திலே ஒரு செமினாருக்காக போயிருந்தேன், யூத் செமினார். அவளை பார்த்து கேட்டேன், நீங்கள் எழுந்தவுடன் என்ன செய்வீர்கள்? மறைக்காமல் சொல்லுங்கள். உங்களை திட்ட மாட்டேன், தவறாக நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்தபோது என்ன செய்வீர்கள், அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், ஃபாதர் காலையில் எழுந்து ஜிம்முக்கு போவேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு என்ன, கொஞ்ச நேரம் அப்படியே டயர்டாக இருக்கும், வந்து படுத்து விடுவோம், சாப்பிடுவோம், அவ்வளவுதான். பூசைக்கு எப்போ பூசை சாயந்தரம் பார்த்துக்கலாம். சில மணி நேரம் கழித்து மற்றொரு கேள்வி கேட்டேன். ஓகே, எத்தனை பேரிடத்திலே ஜெபமாலை இருக்கிறது? ஒரு 2 பேர் தான், அதுவும் தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு செல்போன் இருக்கிறது? எல்லாரும் கை தூக்கினார். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ஜெபமாலை என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்க தோணும். எனவே அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள், இதெல்லாம் சிறிய நிகழ்வு தான். நாம் உலகை சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம். மனசாட்சியோடு சொல்லுங்கள், நான் வாஞ்சையோடு உண்மையான அன்போடு நான் ஆண்டவரை சந்திக்க நானும் என் குடும்பத்தாரும் வந்திருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனால் கண்ணை குத்திடுவார், ஏதாவது பிரச்சனை ஆகிடும், கடவுள் ஏதாவது பண்ண, அதற்காக பயந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லது வாடிக்கையாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் போகிறார்கள், நானும் போகிறேன், போகாவிட்டால் அவ்வளவுதான் என்ற அந்த நிலை தான் இருக்கிறது தவிர மனதார வருகிறோமா, மனதார கடவுளை அன்பு செய்கிறோமா, மனதார ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை தான் 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்கிறார். கடவுள் அன்பு செய்தது போன்று நம்முடைய அன்பு இருக்க வேண்டும். கடவுள் எதிர்பாராமல் அன்பு செய்தார். தூய்மையான அன்பு ஆண்டவரிடம் இருந்தது போன்று நம்முடைய அன்பு இருக்க வேண்டும் என்று 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் தெசலோனிக்க மக்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக பவுலடிகளாருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால் அவர் மிக தெளிவாக எடுத்துரைப்பது நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைவதாக நாம் பார்க்கலாம்.
கடவுளுடைய பிரமாணிக்கத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நபராக, கடவுளை சார்ந்து வாழ்ந்த ஒரு நபராக தாங்கள் இருந்தோம் என்பதை இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாய் இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாடும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுவதை பார்க்கிறோம். கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாடும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் முன்னேற வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது நாம் பார்த்தோம் என்றால் பவுலடிகளார் வெறுமனே பேச்சு மட்டுமல்ல, பவுலடிகளாரும் அவரோடு இருந்தவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே தான் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலே முன்னேற வேண்டும் என்று சொல்கிறார். எனவே 1 மணி நேரம் பூசை அவ்வளவுதான், சில மணி நேரம் ஜெபம் அவ்வளவுதான் என்று இல்லாமல் நாம் முன்னேற வேண்டும். அவ்வாறு நாம் முன்னேற்ற பாதையிலே நாம் ஒருவேளை நடக்காவிட்டால் நாம் அடிந்து போம் என்பது இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு விடுக்கின்ற எச்சரிக்கையாகும். அன்பார்ந்தவர்களே, நான் அடிக்கடி செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த ஒரு நிலையை நான் நினைத்துக் கொள்வேன். கடலிலே இருக்கின்ற மீன்களை பார்க்கிறீர்கள். கடல் நீர் உவர்ப்பாக இருக்கும், அதாவது உப்புத்தன்மையோடு இருக்கும். கடல் நீர் உவப்பாக இருக்கும், ஆனால் கடலில் வாடுகின்ற மீன்கள் உப்பாக இருக்காது. பெண்கள் எல்லோருக்குமே தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும், நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது அந்த மீன் குழம்பில் உப்பு போட்டால்தான் அந்த மீனுடைய உப்பு இருக்கும். அதே போன்றுதான் இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருந்தாலும் மீன்களைப் போன்ற நாம் ஆண்டவரை சார்ந்தவர்கள். எனவேதான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று மிக தெளிவாக வாசிக்கிறோம். இந்த உலகமே பாவம், இந்த உலகமே எனக்கு பிடிக்காது, எல்லோரும் செல்ஃபிஷ், எல்லோரும் ஈகோயிஸ்டிக் என்ற நிலையில் இருப்பார்கள் என்று எல்லோருமே நாம் வெறுக்கவும் கூடாது. பாவத்திலே உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் நான் ஆண்டவரின் பிரதிபலிப்பு, நான் இறைவனின் பிரதிபலிப்பு, கொஞ்சமாகிலும் ஆண்டவரின் பிரதிபலிப்பாக நான் வாழ வேண்டும். என் குடும்பத்தில் அது ஆரம்பிக்க வேண்டும், நான் பணி செய்கின்ற இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நானும் என் பிள்ளைகளும் இறைவனின் பிரதிபலிப்பு. நாங்கள் உலகத்திலே பாவத்தில் வாழ்ந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. அதைதான் இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்கிறார். கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்த முறையை கற்றுக்கொண்டீர்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள், அதில் முன்னேற வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவழுகை காலம் என்பது தவக்காலத்தை போன்ற 40 நாட்கள் இருந்தது போன்று இந்த 4 வாரங்கள் ஒரு தயாரிப்பின் வாரமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவை எதிர்கொண்டு சென்ற அந்த 10 கன்னியரை நினைத்து பாருங்கள். 5 கன்னியர்கள் அறிவோடு இருந்தார்கள், 5 கன்னியர்கள் உலகத்தை சார்ந்து இருந்தார்கள். அந்த கன்னியர்களுக்கு 3 காரியங்கள் தெரியும். ஒன்று, அவர்கள் கையில் விளக்கு இருந்தது. இரண்டாவது, மணுமகன் வருவார் என்று தெரியும். மூன்றாவது, மணுமகனை எதிர்கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. விளக்கு இருந்தது, மணுமகன் வருவார் என்கின்ற அறிவு இருந்தது, மணுமகனை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. ஆனால் எண்ணெய் இல்லை, அவர்களுடைய விளக்குகளில் எண்ணெய் இல்லை. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது. ஏசி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் மட்டும் இல்லை என்றால் திருவருகை காலமும் சரி, கிறிஸ்மஸ் பெருவிழாவும் சரி, ஏதோ ஒரு ஆடம்பரமாக ஜாலியாக இருந்துவிட்டு போய்விடும். ஆண்டவரை நாம் சந்திக்க இயலாது. எனவே அன்பாது நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய ஆசை என்றுமே நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைவாய் கிடைக்க ஜெபத்திலும் நிறைந்த அன்பு காரியங்களும் நம்மையே நாம் ஈடுபடுத்தி இறைவனை சார்ந்து வாடும். உலகத்திலே வாழ்ந்தால் இறைவனையே சார்ந்து வாடும், இறைவனையே மையப்படுத்தி வாடும், இறைவனுடைய பிரதிபலிப்பாக வாடும்.
இறைவன் நமக்கு துணை செய்யுமாறு இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறு நம் காலத்திலும் தேவையில் உணர்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்கள் மன்றாட்டு. கடவுள் நம்மை தேடி வரும் திருவருகை காலத்தின் முதல் நாளில் நமது திரு அவைக்காக மன்றாடுவோம். நம்மை தலைமையேற்று வழிநடத்தும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் கிடைக்கும் மீட்பை உலகெங்கும் அறிவித்து மகிழ தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலம் என்பது நம்மை மீட்க வரப்போகும் மீட்பரை வரவேற்க உதவும் தயாரிப்பின் காலம் என்பதை நன்கு அறிந்து அன்பினால் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ நம்மையே குற்றமின்றி தூய்மைப்படுத்துவதாகும் என்பதை உணர்ந்து வாழ தேவையான செயல்களில் விளையும் மனமாற்றத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலம் என்பது நம் விடுதலையை எதிர்நோக்கும் காலம் என்பதை நன்கு அறிந்து நம்மை அடிமைப்படுத்தியுள்ள பணம், பதவி, மொழி, இனம், செல்போன், ஆடை அலங்காரங்கள், துரித உணவு, உடல் இச்சை போன்ற சிற்றின்ப உலக ஆசைகளை அகற்றி உடல், உள்ளம், ஆன்ம தூய்மையில் கடவுளை வரவேற்க தேவையான அறிவு, அனுபவம் மற்றும் மன ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலம் என்பது நம்மை விழித்திருந்து ஆயுதப்படுத்தும் காலம் என்பதை நன்கு அறிந்துள்ள நாம் வாழ்வளிக்க நம்மை தேடி வரும் இயேசுவை எதிர்கொள்ள இயேசு கற்றுத்தந்துள்ள அன்பு கட்டளைகளை முறையாக கடைபிடித்து எப்போதும் இறைவனிடம் மன்றாட தேவையான அன்பு நிறைந்த உள்ளத்தை நிறைவாக எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்துடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய ஆசிற்காக வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்று ஒரு புதிய ஆண்டு திருவழிப்பாட்டினுடைய
புதிய ஆண்டை நாம் துவங்குகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த புதிய மாதத்துடைய முதல் நாளிலே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசிர்வதித்து தரும். நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், நாம் தீட்டுகின்ற திட்டங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க மன்றாடும். நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய படிப்பு, பண்பு, பக்தியில் அவர்கள் சிறந்து விளங்கவும். நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு விரைவாய் நடைபெற வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து இருந்து வழிநடத்தி செய்து முடிக்கின்ற ஆசிரியை தரவும். நோயாளிகள், குறிப்பாக படுக்கை நோயாளிகள், திருப்பலிக்கு வர இயலாதவர்கள், மழையினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பீடத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். என்றென்றும் வாடும் எல்லாம் வல்ல இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அடிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலியை நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் எங்கு இறைப்பற்றுடன் கொண்டாடும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோதும் தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுதும் விழிப்பாயிருந்தும் துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மகத்துவத்தை பன்னிசைத்து பாடி புகழ்ந்து போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உலகம் அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக பெறுவதை அறிந்திருந்த இயேசு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொடும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு செல்ல குடிவெறி, களியாட்டம், கவலை இவையெல்லாம் ஒரு தடையாக அமைந்துவிடும். எனவே ஆண்டவர் இயேசுவை எதிர்கொண்டு செல்வதற்கான ஆற்றலை ஜெபத்தோடும் விழிப்போடும் நன்மை செய்வதிலும் நாம் கடிக்க இறைவன் நமக்கு வழிகாட்டும் துணை செய்ய ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகமோ பணமோ பதவியோ கௌரவமோ தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உன் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவரையே சார்ந்து வாட, இவரை மையப்படுத்தி வாட, இவரை பிரதிபலித்து வாட நம்மை அழைக்கும் ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திலே பங்கேற்க வந்திருக்கும்
நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும்.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு, அதோடு நம்ம நேற்றெல்லாம் நிறைய மழை நிமித்தமாக நம்முடைய இடங்களெல்லாம் சற்று தண்ணீர் தேங்கி இருந்தாலும் அதனால் மக்கள் வருவதும் சற்று குறைவாக இருந்தாலும் மக்கள் நீங்கள் உங்களை தயாரித்து கொண்டு முதல் வாரத்தை தொடங்குவதில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தான். திருவருகை காலம் நியூ சீசன் பிகின்ஸ் இல்லையா, புதிய காலம் நமக்கு தொடங்குகிறது. ஒவ்வொரு காலமும் ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் இன்றைக்கி பார்த்தோம் என்றால் முதல் மெழுகுத்திரியை எதிர்நோக்கு, த ஹோப், நம்பிக்கையோடு நாம் தொடங்குகின்றோம். ஆக நம்முடைய திருவருகை காலம் எப்படி தயாரிப்பது, எதற்காக தயாரிப்பது, தயாரிப்பின் நோக்கம் என்ன, எப்படி தயாரிப்பது? இந்த திருவருகை காலம் பல நேரங்களில் ஒரு திருப்பு முனையாக மாற வேண்டும். த அட்வென்ட் ஹஸ் டு பிகம் த டர்னிங் பாயிண்ட் இன் ஆர் லைஃப் என்று நாம் யோசிக்கலாம். அட்வென்ட் என்பது லத்தீன் வார்த்தை, அதனுடைய தமிழாக்கம் தான் வருகை. ஆக இயேசுவின் பிறப்புக்காக. ஆக அன்புக்குரியவர்கள், இந்த திருவருகை காலம் நம்முடைய தயாரிப்பின் வழியாக நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் பட் இன்டர்னல், வெளிப்புற தயாரிப்பை விட உட்புறமாக நாம் தயாரிக்கின்ற பொழுது ஒரு திருப்பு முனையாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாறும். ஒரு மன சுத்திகரிப்போ அல்லது ஷேரிங்கோ அல்லது அன்பு செயல்பாடுகளோ பிறரன்பு பணிகளோ இந்த 4 வாரங்கள் நாம் செய்யக்கூடிய இயேசுவுக்காக, பாலன் இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக என்று இப்படியாக நாம் தயாரிப்பது. இரண்டாவது, எதற்காக நாம் தயாரிக்க வேண்டும்? திருவருகை காலம் இயேசு ஆண்டவரின் வருகை, இரண்டாம் வருகை, மீண்டும் 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 மீண்டுமாக நாம் கடவுளிடம் நம்பிக்கையோடு தயாரிப்பது. தயாரிப்பின் நோக்கம் என்ன? இவற்றின் வழியாக திருவருகை காலம் குடும்பங்கள், உறவுகளை மேம்படுத்த, ஆக நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள என்ற பல சிந்தனைகள் திருவருகை காலத்தை நாம் தொடங்குகின்றோம். அதனால தான் இப்போ பார்த்தோம்னா பலிப்பிடமெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர், பர்பிள் கலர். ஆக இதெல்லாம் பாரம்பரியமாக செய்வது. தொன்று தொட்டு நம்முடைய திரு அவையிலே திருவருகை காலம் வந்துவிட்டால் பர்பிள் கலர், ஊதா நிற கடல். ஆக இதெல்லாம் திருவருகை காலத்தினுடைய தயாரிப்புகள். 4 வாரங்கள் 5 வாரங்கள் மெழுகுத்திரி ஏற்றி, ஆக எதிர்நோக்கு, அமைதி, அதோடு மகிழ்ச்சி, அன்பு, இதெல்லாம் நமக்கு முன்னிறுத்தப்படுவது இந்த மெழுகுத்திரிகள். இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்வு நிச்சயமாக நாம் எல்லோரும் பல நேரங்களில் சோர்வோடு, பல நேரங்களில் ஒரு விதமான கவலைகளோடு நம்ம வாழ்க்கை செல்கின்ற போது நிச்சயம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவை வருகை ஒரு நம்பிக்கை, இயேசுவை எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை. நாம் எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு தொடங்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை தான் வாழ்வாக அமைகிறது. அந்த நம்பிக்கையை மூலதனமாக வைத்து பாலன் இயேசு என் உள்ளத்தை, இல்லத்தை ஆசீர்வதிப்பார். அதற்கு என்னால் முயன்ற சில பல தயாரிப்புகள், அது வெளி தயாரிப்பு, அதைவிட உள் தயாரிப்பு என்று இந்த நாட்களை நாம் தொடங்குவோம். நிச்சயமாக திருவருகை காலம் ஆசீர்வாதத்தின் காலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஞாயிறு அறிவிப்புகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பித்த அனைத்து மரியாயின் சேனையினர். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள்: 3ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவரியாருடைய திருவிழா, மிகப்பெரிய திருவிழா. குறிப்பாக தோமையாருக்கு பிறகு சபரியாருடைய வருகை. தமிழகத்தில் பல மாற்றங்கள். எனக்கு பிடித்த செயின்ட்டும் கூட. நான் இதே உதவி பங்கு தந்தையாக இந்த பங்கில் இருந்தபோது தான் த ஃபர்ஸ்ட் விசிட் டு சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கோவா, ஏறக்குறைய 18-19 ஆண்டுகளுக்கு முன்பாக பல மணி நேரம் நான் ஜெபித்திருக்கின்றேன். ஏறக்குறைய ஒரு நாள் இரவு, பிறகு அடுத்த நாள் அந்த சபரியாருடைய திரு உடலுக்கு முன்பாக அப்போது ஜெபித்த ஒரு வேண்டுதல் தான் அவர் செய்த பணிகளில் நாமும் ஒரு சில பணிகளை செய்வோம் என்பது நிமித்தமாக தான் அப்பொழுது நாம் திருமுழுக்குகள் அதிகமாக கொடுத்து உறுதி பூசல், திருமணம் எல்லாம் நடத்தி வைத்தார்கள். அந்த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பிரான்சிஸ் சவரியார். சவரியார் கையில் என்ன இருக்கும்? சவரியார் கையில் சிலுவை இல்லையா? அந்த சிலுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலமாக. ஆக சவரியாருடைய வருகை நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி.
ஆக இப்பொழுதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சபையாருடைய அந்த திருவுடலெல்லாம் எடுத்து பவனியாக வணக்கத்துக்கு வைக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பெரிய மெய் சிலிர்க்க வைக்க நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது, விசுவாசத்தை புதுப்பிக்கிறது. ஆக இப்படியாக சபரியாருடைய திருவிழாக்கள், சபரியாருடைய விசுவாசம் நம்மில் கிறிஸ்துவ வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள நாம் கொண்டாடலாம், நினைக்கலாம். வருகின்ற புதன்கிழமை ஜான் டமஸின், புனித நிக்கோலஸுடைய விழா வெள்ளிக்கிழமை, புனித அம்ப்ரோஸ் சனிக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 70,014 ரூபாய். சிறப்பு அறிவிப்பாக இந்த வாரம் மாதத்தினுடைய முதல் வாரம் என்றாலே நமக்கு சில நிகழ்வுகள், திருவழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறும். காலை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். முதல் செவ்வாய் அந்தோனியா சிற்றாலயத்தில் திருப்பலியும் நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதம். பிறகு முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனி 3 நாட்கள் அது அதனுடைய சிறப்புகள். முதல் வியாழன் குழந்தையை சொன்னால் குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பது. பிறகு முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பு நற்கருணை ஆசீர்வாதம். ஆக நம்முடைய குடும்பங்களை நிறைய பேர் வரீங்க, தொடர்ந்து வாருங்க. முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை அன்னையை நாம் நினைக்கிறோம். இந்த 3 நாட்கள் முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமை எடுக்கப்படுகின்ற அந்த மாலை நேர திருப்பலியுடைய காணிக்கை மாலை நேர இலவச பள்ளிக்காக பயன்படுத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஏற்கனவே 3 திட்டங்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். ஆக்சுவலி பேராயர் இன்றைக்கு, நேற்று கூட அவர் காலையில் நான் சந்தித்தேன். அவர் என்கிட்ட எப்படி இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னார். அது மழையோ மழை இல்லையோ நான் எப்படி இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நேற்று சாயங்காலம் தொடர்பு கொண்டு வேணாம் ஆண்டவரே, நிறைய மக்கள் வருவது கொஞ்சம் கடினம், மழை எப்படின்னு தெரியாது, ஆகையால் வருகின்ற வாரம் வாருங்கள் என்று சொன்னேன். கட்டாயம் நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் வருகின்ற வாரம் 7:30 மணி திருப்பலி அவருடைய திருப்பலியாக இருக்கும். ஆகையால் எல்லா மக்களும் நேரத்தோடு வாருங்கள். பேராயரோடு இணைந்து திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தை நாம் கொண்டாடுவோம். ஆக சிறப்பாக சிறப்பு திருப்பலி பேராயருடைய வருகை. பேராயருடைய வருகை 2 நோக்கங்கள். ஒன்று சிறை பணி. நான் ஏற்கனவே கடந்த வாரமே சொல்லியிருந்தேன். சிறை பணிக்கான சிறப்பு காணிக்கை, குறிப்பாக சிறை பணியில் சிறையினுடைய அந்த கைதிகள் அவர்கள் சென்று அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆதரவின்றி அனாதை ஆக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழக ஆயர் பேரவை, நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் முன் வருகிறது. ஆகவே சிறை பணிக்கான சிறப்பு காணிக்கை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படும். பேராயர் அவர்களை காணிக்கை எடுப்பார். அதோடு 3 திட்டங்களை நம்முடைய பேராயர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். ஒன்று இனிய இல்ல திட்டம் என்கின்ற முதல் திட்டம். இனிய இல்ல திட்டம் அப்படின்னா என்ன? நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுக்கு, அது ஏழை குடும்பங்கள், ஏழை பள்ளி மாணவர்கள், விதவைகள், அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான இனிய இல்ல திட்டம் என்று இந்த பெயருக்கு நாம் கொடுத்து நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு மறுவாழ்வை, ஒரு உதவியை நீட்ட வேண்டும் என்பதற்காக அதை தொடங்கி வைப்பார்கள். 2வது திட்டம் புனித பாத்திமா அன்னை இலவச மாலை நேர பள்ளி. ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் 3 இடங்களில். அதை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையே நாம் தொடங்கி விடுவோம். அதை அபிஷியலாக அதிகாரபூர்வமாக நம்முடைய பேராயர் அவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைப்பார்கள். ஆகவே நம்முடைய காமராஜ் காலனியில் மாலை 5:30 மணிக்கு இலவச மாலை நேர பள்ளி தொடங்கப்படும். மாலை 6:30 மணிக்கு தாஸ்புரத்திலும், மாலை 7:30 மணிக்கு வரதராஜம்பேட்டையிலும் ஏறக்குறைய நிறைய பேர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. 12 ஆசிரியர்களை வைத்து நாம் தரமான இலவச மாலை நேர பள்ளியை நாம் கொடுக்கின்றோம். அதற்கு மக்கள் நீங்கள் உதவலாம், ஆதரவு தரலாம், ஜெபிக்கலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் வருகின்ற வாரம் நம்முடைய பேராயர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். அதோடு 10, 11, 12ஆம் வகுப்பு ஆகிய அதனுடைய முதல் மதிப்பெண் அடிப்படையில் அழகான ஃப்ரேம், மெடல், கேஷ் அவார்ட் பேராயர் அவர்கள் வழங்குவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் வருகின்ற புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு புனித சில்வஸ்டர் அன்பியம் திரு ஜெரோம் இடத்தில் நடைபெறும். இறந்தவர்களுக்கான அன்பிய திருப்பலி கடந்த மாதம் நவம்பர் மாதம் 14 ஜோன் 13 ஜோன் பங்கு தந்தை நானே சென்று திருப்பலி நிறைவேற்றி, நேற்று திருப்பலி நாம் ரத்து செய்தோம் மழை நிமித்தமாக. நேற்றைய நாளுடைய திருப்பலி எரேமியா ஜோன் நாளைக்கு திங்கட்கிழமை 6:15 மணிக்கு பங்கு ஆலயத்தினுடைய வளாகத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்கள், நாம் கேரல்ஸும் நாம் தொடங்குகின்றோம். கேரல்ஸ் கிறிஸ்து பிறப்பில் தயாரிப்பு, மகிழ்ச்சியை நாம் கூட்டுவது. ஆக வீடுகளுக்கு வருகை தந்து
நன்றாக இயேசுடைய பிறப்பின் பாலனை சுவை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று பாடல்கள் பாடி தொடங்குகின்றோம். இந்த வாரத்தில் 17 அன்பு எங்களுக்கு கேரல்ஸ் வரும். குறிப்பாக பங்கு தந்தை அறிவிப்பு கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு அறிவிப்பு வழங்குவார்கள். ஆகையால 7 மணி போல கேரல்ஸ் ஆனது நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து தொடங்கப்படும். எந்தெந்த அன்பியத்தில் கேரல்ஸ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். ஜெபமாலை மாத அன்பியம் நாளைக்கு திங்கட்கிழமை கேரல்ஸ். அம்ப்ரோஸ் அன்பியம் நாளைக்கு திங்கட்கிழமை கேரல்ஸ். புனித பென்ஷமின் அன்பியமும் நாளைக்கு கேரல்ஸ் வருவார்கள். பிறகு திரு இறுதி ஆண்டவர் அன்பியம் செவ்வாய்க்கிழமை கேரல் சாயங்காலம். இதெல்லாம் சாயங்காலம். சென்ட் அல்போன்ஸ் அன்பியம் செவ்வாய்க்கிழமை. புனித சில்வஸ்டர் அன்பியம் புதன்கிழமை. லூர்து அன்னை அன்பியம் புதன்கிழமை. சென்ட் ஜூட் அன்பியம் புதன்கிழமை. சென்ட் ஜார்ஜ் அன்பியம் வியாழக்கிழமை. இமானுவேல் அன்பியம் வியாழக்கிழமை. சென்ட் அலோஷியஸ் கொன்சாகா அன்பியத்தில் வியாழக்கிழமை. வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித ஸ்டீஃபன் அன்பியம். வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித சைமன் அன்பியம். வருகின்ற வெள்ளிக்கிழமை விண்ணேற்பு அன்னை அன்பியம். வருகின்ற சனிக்கிழமைகளில் புனித கப்ரியேல் அன்பியம், புனித அபிலா திரேஸ் அன்பியம், புனித ரெஜினா அன்பியம். ஏறக்குறைய 17 அன்பியங்களுக்கு இந்த வாரத்திற்கான கேரல்ஸ் நாளைக்கு தொடங்கி 20ஆம் தேதிக்குள்ளாக முடிந்துவிடும். இளைஞர்கள் மற்றும் மரியாதை அந்தந்த அன்பியங்கள் ஒரு சில அன்பியங்களும் நீங்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள். சிறப்பாக செய்யுங்கள். கேரல்ஸ் வருகின்ற பொழுது அவளோடு எதிர்கொண்டு உங்களை தயாரித்து கிறிஸ்து பிறப்பின் விழாவை எல்லாமே நம்பிக்கை தான் அடிப்படை. நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்நோக்கின் அடிப்படை பாலனேசு நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் கேரல்ஸை நாம் எதிர்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்கள், அதோடு கிறிஸ்துமஸ் மரம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த வருடத்தில் பார்த்தா 7 பங்குக்கு நாம் உதவி செய்கின்றோம். 7 இடங்களுக்கு. ஒன்று நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள். ஆக இந்த ட்ரீல சில கார்டு இருக்கிறது, சரிங்களா? அதில் புடவை, வேஷ்டி அல்லது லுங்கி என்று எழுதப்பட்டிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு சில கார்டுகள் வழங்குவார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இந்த வருஷம் என்னுடைய கிறிஸ்மஸ் யாரோ ஒருவருக்கு முகம் தெரியாது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கிலிருந்து சென்னை சமூக சேவை மையம் நம்ம இடத்தில் கேட்டு இருக்கிறாங்க. நரிக்குறவர்களுக்கு, இருளர்களுக்கு நாம் உதவி செய்யணும். யாருன்னே நமக்கு தெரியாது. முகம் தெரியாதவர்களுக்கு இயேசுவை கொடுப்பது திருத்தணிக்கு நாம் செய்கின்றோம். தொழுதாவூருக்கு நாம் செய்ய போகின்றோம். பேரம்பாக்கம் செய்ய போகின்றோம். சிறை பணியாளர்களுக்கு நாம் செய்கின்றோம். யாருக்குமே எனக்கே தெரியாது, யாருக்குன்னே தெரியாது. முகம் தெரியாதவர்களுக்கு இயேசுவோடு நாம் பகிர். அதுபோல இந்த டீல இருக்கக்கூடிய கார்டானது உங்கள் கரங்களில் வருகின்ற பொழுது என் ஆண்டவர் இயேசுவுக்காக என்னால் இயன்றவை என்று சொல்லி அந்த பரிசுகளை நீங்கள் பெற்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் காணிக்கையாக வழங்கலாம். பங்கு மக்கள் அன்பிய பொறுப்பாளர்கள், ஏழைகள் எளியவர்கள், அவர்களுக்கு உதவி தேவைப்படில் பங்கின் அலுவலகத்தில் பதிவு செய்யலாம். உதவி பங்கு தந்தை இடத்தில் கொடுக்கலாம், பங்கு அலுவலகத்தில் கொடுக்கலாம், என்னிடத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம். ஆக நாம் எளியவர்களுக்காக நாம் உதவி செய்யும். அதனுடைய கார்டானது பொழுது வழங்கப்படும், பெற்றுக்கொள்ளவும். இங்கே இருக்கக்கூடிய கார்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய அருட்சகோர்கள் கார்டுகளை கொண்டு வரார்கள். மகிழ்ச்சியோடு வாங்கிக்கொள்ளும். மேலே கேலரிக்கு நீங்கள் போயிடுங்க. மேலே கேலரிக்கு வெளியில் அப்படி போயிடும். பிரதர் இருக்கிறார். ஓகே. அதில் இந்த கார்டு வருகின்ற பொழுது நம்மால் இயன்ற நம்முடைய பங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்ய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் அதை செய்யவிருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாபகத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலி, பேராயருடைய திருப்பலி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணி திருப்பலி நாம் வைத்துக் கொள்ளுங்கள். 11 மணி திருப்பலி நோயாளர்கள், முதியவர்களுக்கான, கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். 11 மணிக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு முதியவர்கள், அதே போல உடல்நலமற்றவர்கள், அதேபோல மாற்றுத்திறனாளிகள், நோயுற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகிய உங்களை கூட்டிட்டு வர வேணும் என்றால் நீங்கள் பங்கு அலுவலகத்தில் பெயர்களுக்கு சில பேருக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. கோயிலுக்கு வந்தே பல வருஷம் ஆயிருக்கும். சிக்கா இருப்பாங்க. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம். அவங்களெல்லாம் யாரெல்லாம் கோவிலுக்கு வர முடியவில்லையோ அவர்களையெல்லாம் நாம் இங்கு கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு திருப்பலி வைத்து பிறகு சிறப்பு உணவு, பிறகு சிறப்பு பரிசெல்லாம் கொடுத்து நாம் கௌரவப்படுத்துகின்றோம். ஆகவே பங்கு அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பங்கில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கோயிலுக்கு வர முடியாதவர்களுக்கு அவர்களுக்கான சிறப்பு திருப்பலி கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகிய கார்டு ட்ரீலிருந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இந்த வருஷம் கேலண்டர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வழக்கமாக கேலண்டரில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்.
சொன்னார்கள். ஆக ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பங்கில் மாதாவை மட்டும் மையப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆக இந்த வருஷத்தினுடைய கேலண்டர் நம்முடைய திருத்தந்தை நம்முடைய பேராயர் பிறகு ஜூபிலி ஆண்டு இல்லையா சினட் ஆகிய அதனுடைய அடையாளம் கோவிலுடைய அடையாளம். ஆகவே இந்த வருஷத்தினுடைய கேலண்டர் அச்சடித்திருக்கின்றோம். உங்களுக்கு வீடுகளுக்கு வந்து சேரும் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கேரல்ஸ் வருகின்ற பொழுது கொடுக்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, நோ வரியட்டால் தாராளமாக வந்து பங்கு அலுவலகத்தில் வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே நம்முடைய பங்கு ஒரு குடும்பமாக நாம் செயல்படும். நீங்கள் எல்லோரும் நன்றாக வருகிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. மழை சில இடையூறுகள் இருந்தாலும் நம்பிக்கையோடு புறப்பட்டு உங்களை தயாரித்து கொண்டு இந்த இரண்டாவது திருப்பலிக்கு வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒருமுறை பங்கு தந்தையினுடைய சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். திருவருகை காலம் நம்முடைய குடும்ப வாழ்வில் திருப்பு முனையாக நம்முடைய இல்லத்தில் உள்ளத்தில் அருளின் ஆசீர்வாதமாக அமைய வேண்டுகின்றேன். கடவுள் மீண்டுமாக உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய திருப்பலியை நிறைவு அருள்தந்தை தேவா அவர்கள் அதில் கொஞ்சம் எனக்கும் குரல் சரியில்லை, அதனால் கோல்டு என்பதால் திருப்பலியும் நிறைவேற்ற முடியவில்லை. அதில் நம்முடைய அருட்தந்தை தேவனேஸ் அவர்களை அழைத்த பொழுது உடனடியாக வருகை தந்து நமக்கு உதவி செய்கிறார். தந்தை அவர்களுக்கு கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். கேட்டகிசம் இன்றைக்கு இல்லை, மழை நிமித்தமாக கேட்டகிசம் இல்லை. ஆகிய தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசை நன்றாக உங்களுக்கு அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எழுத நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னையாம் தேவ தாயிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் சொல்லுவோம். கரங்களை எல்லாம் குவிப்போம். இயேசு தாய் அன்னையை நாம் பார்ப்போம். ஆக காலங்கள் உருண்டோடுகிறது. மாதத்தின் முதல் நாள், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதும் ஒவ்வொரு மாதமும் நாம் இருப்பதும் ஒவ்வொரு வருடங்கள் கடவுள் நமக்கு கொடுப்பதும் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்தான். அதில் திருவருகை காலம் அற்புதமான காலம். எப்படி தயாரிப்பது, மனசளவில் தயாரிப்பது, நல்ல சுத்திகரிப்பு செய்வது, நமக்கு திருவருகை காலம் ஒரு திருப்பு முனையாக அமைவது. ஆக இயேசுவின் வருகைக்காக நாம் தயாரிப்பது. பாலனேசு நம் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்க, நம் உள்ளத்தையெல்லாம் ஆசீர்வதிக்க, நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க. அன்பான இறைவா தேவத்தாயே, இங்கே குடும்பம் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு வருகை தந்து பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும், மழை தண்ணீர் தேங்குதல் என்ற இடையூறுகள் இருந்தாலும், ஆனால் இயேசுவின் ஆசீர் அருளுக்காக நம்பிக்கையோடு வருகை தந்து திருவருகை காலத்தின் முதல் வாரத்தை தொடங்கிய இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்னையே தேவத்தாயே, நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை செல்ல நீர் இருக்கிறேன். எங்களுக்காக பரிந்து பேசுகின்றேன். எங்கள் எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த அன்னையே நமக்கு முன்னும் பின்னமாக இருந்து தேவத்தாய் நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து திருவருகை காலத்தின் ஆசிரை அன்னை நமக்கு வழங்குவாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாடுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவின் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆயத்தத்தோடு ஆண்டவரை சந்திக்க சென்று பாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவதற்கெல்லாம் சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். கிறிஸ்மஸ் மரத்திலிருந்தும் நீங்கள் கார்டு பெற்றுக்கொள்ளலாம். விருப்பம் இருந்தால் இங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். வருகின்ற வாரம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரமும்
நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு இயேசுவிடத்தில் கொடுக்க காணிக்கையாக நீங்கள் வர உங்களை தயாரித்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. இறுதி பாடலை பாடுவோம். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.